Hello friends, welcome back to How to Videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து சேஃபா இருக்குது, அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் கிட்ட இருந்து எப்படி மாட்டாம நம்ம கம்ப்யூட்டர் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறது, அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம பர்சனல் ஃபைலை ரொம்ப சேஃபா வந்து வச்சுக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைல்லாம் வந்து பார்த்தா எங்கேயுமே வந்து பேக்கப் பண்ணாமல் வச்சுக்கிறது. நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கிட்ட பர்சனல் வந்து நிறையா ஃபைல் இருந்திருக்கும், பிக்சர் இருக்கும், டாக்குமெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ், சாங்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தா நிறைய வந்து வச்சிருப்போம். முக்கியமான டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தா ஒரு சில டைம் நம்ம லேப்டாப், பிசியில், கம்ப்யூட்டரில் வந்து வச்சிருப்போம். அந்த ஃபைல்லாம் வந்து பார்த்தா நம்ம திடீர்னு வந்து கம்ப்யூட்டர் ஓஎஸ் வந்து பார்த்தா எப்போ வேணா போகலாம், என்ன வேணா ஆகலாம். அந்த டைமில் வந்து பார்த்தா ஓஎஸ் வந்து போயிட்டு நம்மளோட சிஸ்டம் வந்து ரெடி பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட பர்சனல் ஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ இருக்கிற முக்கியமான ஃபைலில் வந்து பார்த்தா பேக்கப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பென் டிரைவ் வந்துச்சுன்னா பென் டிரைவ் வந்து வச்சுக்கோங்க. இல்லைனா வந்துட்டு நமக்கு ஜி டிரைவ்ல இருந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். நம்ம இமேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணிக்க முடியும். மீடியா ஃபயர் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தா நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து இருக்குது. நம்மளோட ஃபைல்லாம் வந்து பார்த்தா அங்கே வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து இருந்துச்சு அப்பப்போ வந்து பேக்கப் வந்து எடுத்துக்கங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பே வந்து பார்த்தா போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். அந்த டைமில் வந்து பார்த்தா ஹார்ட் டிஸ்க்னால என்ன பண்ண முக்கியமான ஃபைல் எல்லாமே வந்துட்டு அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டேன். அதனால் வந்து பார்த்தா எனக்கு என்னோட பர்சனல் ஃபைல் எல்லாமே வந்து பார்த்தா கிடச்சிது. இல்லை என்னோட நிலைமை வந்து யோசிச்சு பாருங்க. நமக்கு வந்து பார்த்தா கவர்மெண்ட் லேப்டாப் சுத்தமாக வந்து ஆனே பண்ண முடியல அந்த லேப்டாப்பை. அதனால் கூட அந்த லேப்டாப்போட சேர்ந்து என்னோட பர்சனல் ஃபைல் எல்லாமே போயிருக்கும். நான் வந்து பண்ணால் ஜி டிரைவ், கூகுள் டிரைவ், அதுக்கப்புறம் வந்துட்டு பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க் எல்லாத்துலேயும் வந்து பண்ணால் பேக்கப் வந்து வச்சிருக்கேன். எனக்கு ஒரு இடத்துல மிஸ் ஆனால் கூட வந்து பண்ண இடத்துல நான் பேக்கப் வந்து எடுத்துக்குவேன். உங்கள் இஷ்டத்தில் வந்து பண்ணால் ஃபைல்ஸ்லாம் வந்து பேக்கப் பண்ணால் கண்டிப்பாக வந்து பேக்கப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைலில் வந்து பண்ணால் ரேர் வந்து பண்ணிங்க. ரேர் பண்ணுறதுக்கு வந்து பண்ணால் WinRAR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபைலில் வந்து பண்ணால் ரேர் வந்து பண்ணிக்க முடியும். நான் அந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க் வந்து பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ண நம்மளோட ஒரு ஃபோல்டர் வந்து இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து நம்ம நிறைய ஃபோட்டோஸ் வந்து வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன வந்து பண்ண அந்த ஃபோட்டோலாம் வந்துட்டு அப்படி ஜஸ்ட் ஓப்பன் பண்ண எல்லா ஃபோட்டோ வந்து காட்டும். ஒரு சில டைம் வந்து பண்ண அந்த ஃபோட்டோலாம் தான் மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நமக்கு ஒரு சில ஃபைல்லாம் வந்து பண்ணால் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்டிவைரஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு போகலாம். இது நமக்கு எப்போ என்ன ஆகணும்னு தெரியாது. ஆனால் நமக்கு இது ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் எல்லாமே வந்து ரேர் வந்து பண்ணி வச்சுட்டோம். நமக்கு வந்து பண்ண எந்த விதமான ஃபைல் டேமேஜும் ஆகாது. அதுக்கப்புறம் எந்த விதமான ஃபைல் வந்து மிஸ் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ஃபைல் இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் டு அச்சீவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ரேராக வந்து மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ வேணா வந்துட்டு அது 5 இப்போ வந்து பண்ணிக்க முடியும். இதனால் வந்து பார்த்தா 2 நன்மைகள். ஒன்று வந்து நம்மளோட ஃபைல் சைஸ் வந்து கம்மியாகும். இன்னொன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்லாம் வந்து பார்த்தா பத்திரமா இருக்கும். உங்களோட ஃபைலில் வந்து ரேர் பண்ணாமல் இருந்தால் ரேர் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் கூட வந்து பார்த்தா ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ரேர் வந்து பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம லேப்டாப் வந்து ஒரு ஆன்டிவைரஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தா வேலை செய்யறது இல்லை. நான் முதல்ல நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். எனக்கு விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து பார்த்தா அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யல. நான் எப்பவுமே வந்து பார்த்தா ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு வந்து பார்த்தா கேஸ்பஸ்கே தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது வந்து பார்த்தா நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தா நமக்கு அது சிஸ்டம் வந்து ஸ்லோவாக தான். ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்லோ வந்து ஆகாது. ஆனால் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆன்டிவைரஸ் வேணும் அப்படின்னா வந்து கேஸ்பஸ்கே வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை என்கிட்ட வந்து பார்த்தா நான் பெய்டெல்லாம் வந்து பண்ண மாட்டேன், எனக்கு ஃப்ரீயாக வந்து ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிவைரஸ் இருக்குது. 2 சாஃப்ட்வேர் லிங்க் வந்து பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்மேடு வந்து பண்ணால் ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன் தான், ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம். அது நமக்கு வந்து பண்ணால் ஃப்ரீ கூட. நமக்கு ப்ரோ வெர்ஷன் வந்து இருக்குது. நமக்கு ஃப்ரீலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணும். உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பண்ண ஆன்டிவைரஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண வச்சுன்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து பண்ண கம்ப்யூட்டர்லேருந்து நான் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணது கிடையாது, ஆனால் என்னோட லேப்டாப்பில் வந்து பண்ணால் வைரஸே வந்து வரல அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா வராது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஆன்லைன் வந்து நிறைய ப்ரௌஸ் பண்ணுவேன், சாஃப்ட்வேர் நிறைய இன்ஸ்டால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இல்லை என்னோட லேப்டாப் வந்து சும்மா வந்து சாங்ஸ் கேட்கறதுக்கு, மூவி கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்ககிட்ட நிறைய யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு வந்து பார்த்தா தேவையில்லாத சாஃப்ட்வேர் அந்த சிஸ்டம் வந்து கண்டிப்பாக நிறைய வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இதை நான் நிறைய வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். அதை போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்கள் சிஸ்டத்தில் வந்து பார்த்தா என்னென்ன தேவையில்லாத சாஃப்ட்வேர் இருக்கோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக நமக்கு ஸ்பீடு வந்து பண்ண முடியும். தேவையில்லாத வைரஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அந்த சாஃப்ட்வேர் நமக்கு இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், அதை யூஸே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிற சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதனால் நமக்கு வந்து பார்த்தா சைஸும் வந்து நம்மளோட ரேம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சைஸ் வந்து கம்மியாகுது. அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸும் கிடைக்கும். எல்லாமே பார்த்தா பெஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் தேவையில்லை உங்கள் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணது போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் எந்தெந்த ஃபைல் வந்து தேவையில்லையோ எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக நம்மளோட பாஸ்வேர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் என்ன பாஸ்வேர்டு வச்சிருந்தீங்களோ அதே பாஸ்வேர்டு நம்ம சிஸ்டத்தில் வச்சிட்டோம்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமாக மறக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்துட்டு இன்னும் நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டோம்னா எப்படி வந்து நம்ம ரீசெட் பண்ணுறது, அஃபீஷியல் வேல எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து எனக்கு ஒன்ஸ் நான் கொஞ்சம் கிளியராக வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து உங்கள் வீடியோவில் போடுறோம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க வந்து பென்ட்ரைவ் வந்து பூட்டபிளாக கிரியேட் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து லீகலாக வந்து என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து இருக்குது. அந்த ஸ்டோரில் இருக்கிற எல்லா ஆப்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். நம்ம மொபைலில் என்ன சொல்லுவாங்கன்னு வந்து எப்பவுமே வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நமக்கு அங்கே தான் வந்து செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நமக்கு கூகுள் குரோம் அதுலேருந்து எடுத்தீங்கன்னா வந்துட்டு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள்லேருந்து இருக்கிறதா வந்து ஒரு சில டைம் சேஃப் இருக்காது. அதனால வந்து எப்பவுமே ப்ளே ஸ்டோர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து இருக்குது. அது நமக்கு நிறையா ஃப்ரீ ஆப்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஆப்ஸ் வேணுமோ அதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அதே மாதிரி நமக்கு இதுலேயும் இருக்குது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர். அதில் வந்து இருக்கிற ஆப்ஸில் வந்து டெஸ்ட் டைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அன்அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எடுக்காதீங்க. கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். நம்ம சேனலில் வந்து பெஸ்ட்டான ஒரு 5 சாஃப்ட்வேர் வெப்சைட் பற்றி நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம வந்துட்டு என்னென்ன சாஃப்ட்வேர் வெப்சைட் வந்துட்டு நம்ம கரெக்டாக இருக்குது, ஜெனியூனான என்னென்ன வெப்சைட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் எடுத்தா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் அதுக்கப்புறம் வந்து பிசி ரெண்டுலேயுமே வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கேமரா இருக்கும். அந்த கேமரா வந்து டிசேபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து ஸ்பைவேர் வந்து பண்ணால் நம்மளால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தப்பிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கிராக் சாஃப்ட்வேர் நம்ம கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அது மூலமாக நமக்கு தேவையில்லாத வேறு சாஃப்ட்வேர் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நம்மளால் வந்து கேமரா பர்மிஷன் வந்து கொடுத்துருந்தோம்னா நமக்கு வந்து நமக்கு அதுவே நம்மளோட பர்மிஷன் எல்லாமே வந்து கேமரா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் நம்மளோட பர்சனலான வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னா அவங்களால வந்து பார்க்க முடியும். இதை பற்றி நம்ம நிறைய நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி வந்து பெட்ரூமில் வந்துட்டு லேப்டாப் வந்து வைக்காதீங்க, கம்ப்யூட்டர் வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்கள் லேப்டாப் மேலே வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிருங்க அந்த வெப்கேமில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து இருக்க முடியும். உங்கள் லேப்டாப்பில் வந்து வெப்கேம் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஸ்டிக்கர் மாதிரி வந்து ஒரு சில டைப் மாதிரி சின்ன ஸ்டிக்கர் மாதிரி வந்து போட்டு ஒட்ட வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் வந்து வெப்கேம் வந்து தனியாக வந்து ஒரு யூஎஸ்பி டிரைவ் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து தேவை இருக்கும்போது மட்டும் அந்த வெப்கேம் வந்து கனெக்ட் பண்ணுங்க. மற்ற டைமில் வந்து அந்த வெப்கேம் வந்து ரிமூவ் பண்ணிங்க. ரொம்ப சேஃபாக இருக்கும். லேப்டாப்பில் வந்து வச்சிங்கன்னா வெப்கேம் இருக்கும்போது ஜஸ்ட் மேலே வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து யாராவது வந்துட்டு ஹேக் பண்ணி கேமரா வந்து ஓப்பன் பண்ணாலும் நமக்கு வந்து பிளராக தான் தெரியும். அது நம்ம என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்க முடியாது. உங்கள் லேப்டாப்பில் வந்து வெப்கேம் வச்சு இன்றைக்கே வந்து மாற்றிடுங்க. ஓகே, அதுக்கு அடுத்து என்னென்னு வந்து தீம்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. தீம்ஸ்னால் இந்த தீம்ஸ் வந்து நமக்கு நார்மலாக வந்து விண்டோஸ் தீம்ஸ் வந்து இருக்கும். அந்த தீம்ஸ் வந்து நான் சொல்லவே இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக அது மூலம் நமக்கு எந்த ப்ராப்ளம் வந்து வராது. பட் நான் அன்அஃபிஷியலாக வந்து நிறைய சாஃப்ட்வேர் வந்துருக்கு. தீம் பேச்சர் இருக்குது, அதுக்கப்புறம் யூஎஸ் தீம் பேச்சர், இந்த மாதிரி வந்து நிறைய தீம் பேச்சர் அப்படின்னு சொல்லி சாஃப்ட்வேர் வந்துருக்கு. அது மூலம் நமக்கு என்ன பண்ணாலும் வந்து ஜஸ்ட்டாக வந்து ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும். பட் அப்படி பண்ணுறது மூலம் நமக்கு என்ன ஆகுதுன்னு வந்து பேக்ரவுண்ட் வந்து அந்த தீம் பேச்சர் வந்து இன்ஸ்டால் ஆகுது. அது நம்ம ஃபுல்லாக நம்ம செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து மாற்றி விட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் கூட ஒரு சில சாஃப்ட்வேர்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணால் கரெக்டாக வந்துட்டு எல்லாமே வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணும். ஒரு சில சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக வந்து ரீஸ்டோரே பண்ணாது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு வந்து நம்ம சாஃப்ட்வேர் நம்ம சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கே வந்து ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்காது. இது பர்சனலாக வந்து எனக்கு வந்து நடந்திருக்கு. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஒரு சில டைம் என்ன ஆகணும் வந்து நான் தீம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகணும் வந்து அந்த யூஎக்ஸ் தீம் பேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு வந்து சிஸ்டம் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து மாற்றி விட்டுரும். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதே கிடையாது. அந்த யூஎக்ஸ் தீம் பேச்சர் வந்து நல்ல சாஃப்ட்வேர் தான். பட் நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு. அதனால் வந்து நமக்கு அந்த யூஎக்ஸ் தீம் பேச்சர் இந்த மாதிரி தீம்ஸ் வந்து அன்அஃபிஷியலாக வந்து டவுன்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம நார்மலாக வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக தீம் வந்து மாற்றுறது ரெக்கமெண்ட் கிடையாது. இனிமேல் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டில் வந்துட்டு அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டே இருங்க. லோக்கல் CDE அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிக்சரு, வீடியோஸ், டாக்குமெண்ட்டு, மியூசிக் இந்த மாதிரி வந்து நம்ம சிஸ்டத்தில் நிறையா ஃபோல்டர் வந்து இருக்கும். அந்த ஃபோல்டரில் வந்து அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு ஃபைல் வந்து ஆட் ஆயிருக்கா, டெம்பரரி ஃபைல் ஆட் ஆயிருக்கா, இல்லை நம்மளே கிட்ட வந்து பர்சனலாக நம்மளோட ஃபைலே வந்து தேவையில்லாத இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. என்ன அதனால் என்ன ஆகும்னு வந்து நம்ம சிஸ்டமோட ஸ்பேஸும் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாத ஃபைல் நம்ம சிஸ்டத்துக்கு எல்லாமே டெலிட் பண்ணிட முடியும். நான் வந்து வாரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி வந்து பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து எடிட்டிங் வந்து பண்ணுவோம். அந்த டைமில் வந்து நமக்கு நிறைய தேவையில்லாத ஃபைல் எல்லாமே வந்து ஆட் ஆயிரும். அந்த டைமில் வந்து எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடுவேன். முக்கியமாக என்னென்னு வந்து நம்ம சிஸ்டம் வந்து ஆன் பண்ணும்போது ரெஃப்ரெஷ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெஃப்ரெஷ் வந்து கொடுக்க தேவையில்லை. அது ரெஃப்ரெஷ் கொடுக்காமே வந்து சிஸ்டம்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக ஆகிட்டு இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணிருக்கேன். நான்
நான் வந்து இது வரைக்கும் ஆன் பண்ண உடனே நான் ரெஃபரன்ஸ்லாம் வந்து கொடுத்ததே கிடையாது. ஜஸ்ட் நான் ஆன் பண்ண உடனே அடுத்த செகண்ட் யூஸ் பண்ண மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிடுவேன். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண நினச்சா நான் ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிடுவேன். இதனால் வரைக்கும் நான் வந்து பண்ண ரெஃபரன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கொடுத்தது கிடையாது. எப்பயாச்சும் வேணுன்றப்ப தான் வந்து பண்ண ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பேன். மற்ற டைமில் வந்து பண்ண ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன். நம்ம சிஸ்டம் வந்து ஆன் பண்ணக்கப்புறம் ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணுமா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து கிடையாது. அது ரெஃபரன்ஸ் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ண நீங்கள் ஒரு ஃபோல்டர் நேம் வந்து பண்ண ரீநேம் வந்து பண்ணிட்டீங்க. அது பண்ண ரீநேம் வந்து ஆகவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் வந்து பண்ணால் ஜஸ்ட் நம்ம டெஸ்க்டாப் வச்சு ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நமக்கு அந்த ஃபைல் நேம் வந்து பண்ண ரெஃபரன்ஸ் ஆகிட்டு நமக்கு அந்த ஃபைல் நேம் வந்து ரீநேம் வந்து ஆகும். அந்த மாதிரி தான் வந்து ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அது வந்து சிஸ்டம் வந்து நம்ம ஃபாஸ்ட் ஆக்காது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் ப்ளஸ் ஆரம்பிச்சுனா வந்து நமக்கு ரன் கமாண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் temp அப்படின்னு சொல்லி வந்து பண்ண டைப் பண்ணிட்டு அது நமக்கு என்னென்ன நமக்கு டெம்பரரி ஃபைலாக இருக்கோ எல்லாமே டெலிட் பண்ணிட்டு பண்ணிடுங்க. ரெண்டாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் மாதிரி வந்து போட்டு டெம்ப் அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் ஒரு பர்சன்டேஜ் வந்து போட்டுனா மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் இருக்கிற எல்லா ஃபைலும் வந்து பண்ணால் கிளியர் வந்து பண்ணியிருக்கேன். இதனால் என்ன ஆகும்னு வந்து பார்த்தா நம்ம தேவையில்லாத ஃபைலை சிஸ்டம் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். நம்மளோட சிஸ்டம் வந்து பார்த்தா ரொம்ப ஸ்பீடாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்த்த ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பண்ணால் ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து பண்ணால் ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஆச்சு. நீங்களும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ண இந்த வீடியோ பண்ணுறோம். நான் வந்து பண்ண நிறைய வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாரும் வந்து பண்ண நிறைய பிரச்சனை வந்து வந்திருக்கு. நான் இந்த சொன்னது எல்லாமே வந்து பண்ணால் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து வராது. ரொம்ப சேஃபாக வந்து உங்கள் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ வந்து நம்ம என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் போட முடிஞ்சா கண்டிப்பாக வந்து நான் போடுவேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்தாமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆன் செலக்ட் பண்ண நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.